ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் ரைஸில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒன்லி 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சொல்லாமல் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது இது சாதத்தில் செஞ்ச ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லிவிட்டு. அப்படி சூப்பரான இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மதியம் செஞ்ச சாதம் இவ்வளோ சாதம் மிச்சமாக இருக்குது. இப்போ இந்த சாதத்தில் தான் நம்ம ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்குங்க. நீங்கள் சாதம் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு 2 கப் சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஜஸ்ட் 1 ஸ்பூன் மட்டுமே நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் அந்த சாதத்தை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுருப்போம் ஒரு நிமிஷம் வரைக்கும். இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, அந்த சாதத்தில் வந்துட்டு ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது போய் நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். பாருங்கள், இப்போ நல்லா உதிரி உதிரியாக வருது. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றிக்கணும். சாதம் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் அளவுக்கு பாலை ஊற்றிட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையை அரைச்சி எடுத்து நெய் அதிகமாக ஊற்றி நம்ம செஞ்சோன்னா நல்லா ஹல்வா மாதிரியே இருக்குங்க. இல்லை கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி லேசாக, ரொம்ப இல்லை லேசாக குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா அது கேசரி மாதிரி வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டேன் நான். அவ்வளோதான். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சூடானதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாலோட அந்த சாதத்தை, அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி நெய்லேயே அதை நம்ம கிளறி விடலாம். வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகணும். அதுக்காக தான் நல்லா நெய் ஊற்றி நம்ம கிளறோம். இப்போது இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிவிட்டு கிளறுங்க. சுகரை ஆட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா அது கரைய தொடங்கும். நல்லா கொஞ்சம் லிக்விட் மாதிரி வரும். நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சியே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு. மொதல் இருந்த மாதிரி இல்லை, இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கலர் பவுடரும் ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சாரி, இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துனது எப்படியும் ஸ்கிப் ஆகிருக்கு எனக்கு. நீங்கள் செய்கிறப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஹல்வா மாதிரி நல்லா சில்கியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி நல்லா கிளறுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் எங்கள் வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் அல்லது ஆயில் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு தெரியும், அது நல்லா ஷைனிங்காக கிடச்சிருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி லேசாக கிளறி விட்டுருங்க. இப்போது உங்களுக்கு என்ன ஒரு நட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் டோட்டலாகவே 5 ஸ்பூன்ஸ் தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுக்கே நல்லா உங்களுக்கு டெக்ஸ்டர் நல்லா கிடச்சிருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக நம்ம கடையில் வாங்குகிற ஹல்வா மாதிரியே நல்லா ரொம்ப சில்கியாக வாயில் வச்சதுமே டக்குன்னு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக அண்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சொல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு இது சாதத்தில் செஞ்ச ஹல்வான்னு கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஷாசாஸ் டைமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay safe and stay connected.